அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், பல் நக்திபு பில் ஹக்கி அலல் பாத்தில், நாங்கள் சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசி எறிவோம். அவ்வாறு வீசி எறிந்தால் ஃபயதுமஹு ஃபைதா ஹுவ ஜாஹிக், அந்த சத்தியம் அசத்தியத்தை அப்படியே நொறுக்கிவிடும். அவ்வாறு நொறுக்குகிற போது ஃபைதா ஹுவ ஜாஹிக், அந்த அசத்தியம் அந்த பாத்தில் அழிந்து இல்லாமல் போய்விடும். இது யார் சொல்லக்கூடிய வார்த்தை? அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய உத்தரவாதம். நாங்கள் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் அனைத்தும் அல்லாஹ்வின் தூதரினுடைய பேரினால் இட்டுக்கட்டப்பட்ட அவதூறுகள் என்று சொல்கிறோம். அந்த அவதூறு செய்திகள் எல்லாம் இந்த சத்திய கருத்துக்களுக்கு முன்னால் இந்த சபையிலே ஒவ்வொன்றாக அடி அசைந்து வருகிறது, அழிந்து கொண்டு வருகிறது. இந்த விவாதம் முடிகிற போது இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்து அசத்திய கருத்துக்களும் அழிக்கப்பட்டே தீரும். இதை சொல்லிவிட்டு என்னுடைய வாதத்திற்கு வருகிறேன். நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? அல்லாஹ்வின் தூதருடைய பேரினால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் எப்படியெல்லாம் திருமறை குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது. அப்படி முரணாக இருந்தாலே அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திதான் என்பதை நிறுவிக்கொண்டு வருகிறோம். அந்த தொடரிலே நாம் வைக்கக்கூடிய ஒரு செய்திதான் நபிகள் நாயகத்துடைய பேரினால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை பாருங்க. அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பினானாம். எதற்காக அனுப்புகிறான்? ஹதீஸிலே அந்த செய்தியிலே வருகிறது, லியக்பில ரூஹஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத்தை அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறான். இப்ப அனுப்பியது யாரு? அல்லாஹ் அனுப்புகிறான். யாரை அனுப்புகிறான்? உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத்தை அனுப்புகிறான். யாரிடம் அனுப்புகிறான்? மிக உயர்ந்த ஒரு இறை தூதரான மூசா நபியிடம் அனுப்புகிறான். அனுப்பின போது அந்த மலக்குல் மௌத் வாராரு, மூசா நபியை சந்திக்கிறாரு. சந்தித்து என்ன சொல்றாரு? அஜிப் ரப்பக், மூசாவே உங்களுடைய இறைவன் உங்களை அழைக்கிறான், தன்புறத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறான், பதிலளியுங்கள் என்று சொல்லுகிறார். உசுரை எடுக்க போன அதற்கு பதிலளியுங்கள் என்று ஒரு வாதத்தை ஒரு செய்தியை சொல்றாரு. அப்படி சொன்னவுடன் இப்ப மூசா நபிக்கு என்ன ஏற்படுவது? கடுமையான கோபம் ஏற்படுகிறது. கடுமையாக கோபம் ஏற்பட்டு பலார் என்று ஒரு ஓங்கி ஒரு அறை யாட கண்ணத்துல, உயிரை கைப்பற்ற வந்த மலக்குல் மௌத்துடைய கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை விடுகிறார். அறை விட்ட உடனே மலக்குல் மௌத்துடைய கண்ணெல்லாம் பிதுங்கி அப்படியே வெளியே வருகிறது. அறை வாங்கினவர் என்ன செய்யறாரு? அறையப்பட்டு கொண்டு உசுரை எடுக்காம அல்லாஹ் கிட்ட திரும்பி வராரு. திரும்பி வந்து சொல்றாரு, ஏன்லாம் ஒரு மரணிப்பதற்கு விரும்பாத ஒரு மனிதரிடமா நீ என்னை அனுப்பியிருக்கிறாய்? இவர் எப்படியான ஆள் தெரியுமா? இந்த ஆளு மட்டும் உனக்கு நெருக்கம் இல்லாம இருந்திருந்தா இவருக்கு நான் செய்த வேலையே வேற என்று மலக்குல் மௌத் சொல்லுகிறார். அல்லாஹ் மலக்குல் மௌத்துடைய அந்த கண்ணை சீர் செஞ்சுட்டு திருப்பி மறுபடி அனுப்பி வைத்தான் என்று ஒரு செய்தி வருகிறது. இப்ப இந்த செய்தியை நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் வாயினால் சொன்ன செய்தி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டால் நாம் சில கேள்விகளை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றோம். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் நியாயவான்களாக இருந்தால் அத்தனை கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், பார்க்கலாம். முதலாவது, இந்த செய்தியை நாம் ஏன் மறுக்கிறோம்? இது எப்படி ஹதீஸ் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், முதலாவது அடிப்படை, மலக்குல் மௌத் மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்று சில பண்புகளை, சிஃபத்துக்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அந்த பண்புகளில் ஒன்று என்ன? அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை போட்டால் அந்த கட்டளைக்கு எல்முனையளவு கூட மாற்றம் செய்யாமல் அப்படியே செய்து முடிப்பதுதான் மலக்குல் மௌத்துடைய மலக்குமார்களுடைய. இது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? அன்ஆமினுடைய 61வது வசனம், இதா ஜா அஹதுகுல் மௌத்து தவஃபது ருசுலுனா வஹும் லா யுஃபரிதூன், ஒருவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த தருணம் வந்துவிட்டால் அந்த தூதுவர்கள், அந்த வானவர்கள் அவர்களுடைய பணியிலே எந்த ஒரு குறையுமே அவர்கள் வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒருவருடைய உசுரை எடு என்று அல்லாஹ் உத்தரவிட்டால் அந்த இறை கட்டளைக்கு அணுவளவும் அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் என்பது மலக்குமாருடைய பண்பா இல்லையா? அது மட்டுமல்ல, அன்பியாவினுடைய 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகும்பி அம்ரிஹி அமலூன், அவனுடைய கட்டளைப்படியே அவர்கள் செயற்படுவார்கள். அல்லாஹ் ஒரு ஆர்டரை போட்டா அதை அப்படியே அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சூரா நஹ்லினுடைய 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயஃபலூன மா யுமரூன், அவர்களுக்கு எது ஏவப்படுகிறதோ அதை அப்படியே அவர்கள் செய்து முடிப்பார்கள். சூரா தஹ்ரீமினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதற்கு அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். வயஃபலூன மா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்பட்டதை அவர்கள் கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். இது எல்லாம் யாரை குறித்து சொல்லக்கூடிய பண்பு? வானவர்களை குறித்து. மலக்குமார் என்று சொன்னாலே அல்லாஹ் உத்தரவிட்டால் அதை செய்து முடிப்பதுதான் வானவர்களுடைய அடிப்படை பண்பு என்று இந்த வசனம் சொல்கிறது. இப்படிப்பட்ட வானவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக உசுரை எடு என்று சொல்லி அனுப்புகிறான்? உசுரை எடுக்கின்ற கடமையை கச்சிதமாக நிறைவேற்ற வேண்டிய மலக்குல் மௌத் எப்படி உயிரை எடுக்காமல் திரும்பி வருவார்? இது அவருடைய பண்புக்கு மாற்றம் இல்லையா? இது திருமறை குர்ஆனுக்கு எதிர் இல்லையா? அடுத்தது என்ன? இந்த இடத்துல யாருங்க தோத்து போறா? மூசா நபி அரைஞ்சி உசுரை எடுக்காம மலக்குல் மௌத் திரும்புறாரு. இங்க தோற்றவர் யார்? மலக்குல் மௌத் தோற்றாரா அல்லது உசுரை எடு என்று அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டானே அந்த இறை கட்டளை இந்த இடத்திலே தோற்று போயிருக்கிறதா? நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ் தோற்றான் ஒரு நபியிடம் என்று சொல்ல வருகிறீர்களா? இது உங்களுடைய அகீதாவை ஈமானை தரைமட்டமாக்காதா? இப்படியான ஒரு குஃப்ரியத்தான கொள்கையைத்தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஏற்க வேண்டும் என்ற வழிகட்ட சிந்தனையை இந்த சமுதாயத்தில் விதைக்கிறீர்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல என்ற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. தலைப்போடு சம்பந்தமாக நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அதே குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய மௌலவி அவர்கள் ஒரே ஒரு கேள்வியத்தை நாங்கள் முன் வச்சோம். நீங்கள் உங்களோட கொள்கை சரின்றத குர்ஆன் ஹதீஸ், அந்த ஹதீஸ்களை சரின்னு எடுக்கிற அந்த ஹதீஸ்களை விதிகள், அப்போ அதில் அறிவுக்கு முரணானதையும் குர்ஆனுக்கு முரணானதையும் மறுக்கின்ற முறைமை இருக்குதுன்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க. நாங்கள் படிக்காமல் வரல, சொந்த மாதிரி படித்தோம். இன்ஷா அல்லாஹ் புஸ்தகத்தில் இருக்குது, அவ்வளோவே நாங்கள் முன் வைப்போம். அதில் ஒரு விஷயம் கேட்டுக்கொள்ளுங்க நல்லா. என்ன எழுதிக்கிறாங்கண்டா, மௌலவி அவங்க மறுத்தாங்க நாங்கள் அறிவுக்கு முரண்படுறத எங்கே மறுக்கிறோன்னு சொன்னோம்? அஃபாண்டம். நான் ஆரம்பத்திலே வாசி காட்டிட்டேன் அவங்களோட தலைவரோட கொள்கையை. பொய்யை சொல்லியாவது கொள்கையை நிலைநாட்டலாம், குர்ஆன் விளக்கம் எழுதி வச்சுறாங்க, அதை அமலும் செய்கிறாங்க. அதில் ஒரு வடிவம்தான், அதாவது பகுத்தறிவுக்கு முரணானத்தை மறுக்கணும்னு நாங்கள் எங்கே சொன்னோம்? நீங்கள் எழுதின புஸ்தகத்தை திருப்பி கொஞ்சம் வாசிங்க. வேணும்னா நான் ஒரு பகுதியை வாசி காட்டுறேன், எல்லாத்தையும் எனக்கு வாசி காட்ட டைம் இல்லை. அப்படி தேவைண்டாலும் வந்து வாசி காட்டலாம் இன்ஷா அல்லாஹ் வேறு நேரங்கள் இந்த சபையில். நீங்கள் உங்களோட இந்த ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா இந்த புஸ்தகத்தை நீங்கள் போட்டதாக சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அந்த புஸ்தகத்தில் 8ஆம் பக்கத்தை பெறட்டுங்க. நீங்கள் பெரட்டி வாசித்தால் நீங்கள் எழுதிக்கிறீங்க குர்ஆனுக்கும். எதுக்கு? குர்ஆனுக்கு. அதான் வச்சு கொண்டிருக்கிறீங்களே, அது பிரச்சனை இல்லை. குர்ஆனுக்கு முரண்படும்ன்றது உங்களோட கொள்கை. நியாயமான உணர்வுகளுக்கும் மாற்றமாக, இந்த நியாயமான உறவு எங்கேருந்து வந்தது? உணர்வு, இந்த நியாயமான உணர்வு ஒன்று நீங்கள் எழுதினத்தை கொண்டு உங்களோட சிந்தனை நீங்கள் குறிப்பிடலை, இல்லை வேறு மூணாவது ஒன்று சொல்கிறீங்களா? சிம்பிளாக பதிலாளிங்க, நாங்கள் சிம்பிளாக கதைப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ தான் மக்களுக்கு தெரிய வரும். பயான் பண்ணுறேன்னா அதை விட நல்லா பயான் பண்ணக்கூடிய எவ்வளோ பெரிப்பாங்க. நீங்கள் ஒத்த வரியாக, உணர்ச்சிகள் எல்லாம் அங்கே அவசியப்படாது, ஒத்த வரியாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். முதல் கேள்வியை நாங்கள் திருப்பியும் வைக்கிறோம், என்ன காரணம்னு சொன்னால் பதில் வரல. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். அரபு தெரிஞ்ச உலமாக்கள் சபையிலையும் இருப்பீங்க, வெளியில் உள்ள உலமாக்கள்கிட்ட நிதானமாக போட்டு கேளுங்க, இதை மொழிபெயர்ப்பு என்னான்னு கேளுங்க. அவர்கள் அல் குர்ஆனை கருத்தூன்றி கவனிக்க வேண்டாமா? கேட்டு போட்டு அல்லாஹ் சொல்றான் இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் எது? முன்னால குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆனை பற்றி சொல்ற நேரம் சொல்றான் இதில் இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் அதில் கருத்து முரண்பாடு இருக்கும். இதுக்கும் ஹதீஸுக்கும் என்ன சம்பந்தம்? கேட்ட அந்த கேள்விக்கு ஒத்த வரியில் பதில் தந்தா கூட ஷேக் எங்களுக்கு போதும். நீங்கள் ஒத்த வரியில் பதில் சொல்லுங்க. இந்த குர்ஆன் வசனத்தில் குர்ஆனுக்கு முரணாக ஹதீஸ் வரும் காட்டுங்க. அப்படி இல்லை,
சரியான விளக்கம் இருக்குது. குர்ஆனும் ஹதீஸும் வஹீன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். குர்ஆனுக்கு முரணாக சஹீஹான ஹதீஸ் வராது. அதே மாதிரி சஹீஹான ஹதீஸுக்கு குர்ஆனும் முரணா வர, ரெண்டும் வஹீ. நீங்க ஒன்றுக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க. உங்களோட புரியாத தன்மை. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். குர்ஆன் வசனத்தை ஓதுவார்கள், அவர்களுக்குரிய ஆதாரம் என்று நினைப்பார்கள், அவர்களுக்கு எதிராக இருக்கும். அதற்குரிய சான்றுதான் அது. முதலாவது செய்தி நீங்கள் கவனிக்க வேண்டியது, திருப்பியும் அந்த கேள்வியை பதிகிறோம், வேற தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகின்ற விஷயம் முன்வைக்க விரும்புகின்ற விஷயம், மதிப்புக்குரிய மௌலவி அவர்கள் கேட்டாங்க, அதாவது பகுத்தறிவுக்கு முரண்படுறதை நாங்கள் எங்கே மறுத்திருக்கிறோம்? இது அந்த பொய்யை சொல்லியாவது கொள்கையை வளர்க்கலாம் சொல்லிட்டாங்களே. குர்ஆனுக்கு விளக்கமே எழுதிட்டாங்களே, அது இஸ்லாமிய வழிமுறைன்னு சொல்லிட்டாங்களே. அந்த வழிமுறையை அமல் செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் கேட்டிருக்கலாம் என்ற அந்த கொள்கை அவங்கள்ட்ட இருக்குது. நாங்கள் இது உள்ளங்களை தோன்றதில்லை. உங்களோட கொள்கை, உங்களோட உலகளாவிய தலைவர் பி ஜெயினுல் ஆப்தீன் அவர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அதாவது தண்ட கொள்கையை நிலைநாட்டுவதற்காக போய் சொல்லலாம். சாதாரண வார்த்தைகள் இல்லை, இது இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி என்று எழுதுகிறாரு. ஒருவேளை அதை நம்பி நீங்க சொன்னீங்களா? நீங்க இந்த திருப்பி நான் வாசி காட்டுறேன், நான் குர்ஆனுக்கும் அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க, உங்களோட கொள்கை பிரச்சனை இல்லை. நியாயமான உணர்வுகளுக்கும் மாற்றமாக தன் பெயரால் அறிவிக்கப்படும் செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தெளிவுபடுத்தியுள்ளார்கள். நபி அவங்க சொன்னாங்களா இல்லையான்றதை அடுத்தது எடுத்து வைக்க போறேன் நான். அடுத்த இடி இருக்குது, விளங்கிச்சா? முதல் கேள்விக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, இன்னும் பதில் வரல. ரெண்டாவது கேள்வியை முன் வச்சேன்னு ஒரு அபாண்டம். மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு நீங்க பொய் சொல்லாதீங்க, எங்கட இஸ்லாத்துக்கும் சேர்த்து இழிவு வருது, பணிவாக வேண்டிக் கொள்றேன் நான். இது ஹதீஸ்ல மர்மையில இந்த இரட்டை அர்த்தம், இது பொய் கூட இல்லை, அரபு மொழியில் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படும். ஒரு பெண்ணை தங்களுடைய மனைவியை சகோதரி என்று சொல்கின்றார்கள். அதற்கு விளக்கம் அந்த நபியே சொல்லுகின்றார்கள், நீ மார்க்கத்தில் என்னுடைய சகோதரி, அப்படியானால் பொய் இல்லை. இப்படி இரட்டை அர்த்தத்தில் பேசியதையே குற்றமாக கருதுகின்ற உலுல் அஸ்ம், உயர்தரம் உறுதியான நபிமார் என்று சொல்லுகின்ற நபியின் பெயரால் இஸ்லாத்தை பொய் சொல்லியும் வளர்க்கலாம். இப்படி ஒரு கேடு கட்ட கொள்கை அவசியம் தானா? வெக்கக்கேடு. சாலிம்கிட்ட பால் பால் குடிச்சாங்களாம், வெக்கமாம், ஆபாசமாம். உலகத்துல எந்த ஒரு மதமும் அங்கீகரிக்காத சாதாரண ஒரு மனிதர், அதாவது நாஸ்திகர் எழுதிட்டாங்க, கடவுள்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்க, நாங்க போய் சொல்லி கொள்கை வளர்க்கிறோம், அவன் அதாவது முகத்துல துப்பிட்டு போவான். இதுதான் இஸ்லாம். உங்கள்கிட்ட கேட்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் வேணும் எங்களுக்கு. நாங்க கேள்வி கேட்கிறோம், பொய்யை சொல்லி கொள்கை வளர்க்கலாம் என்ற அடிப்படையில் நீங்க சொன்னது, அதாவது அறிவுக்கு முரண்படுவதை நாங்கள் எங்கே மறுத்தோம்? இது அபாண்டம். இந்த புஸ்தகம் நாங்களா எழுதினோம். ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமான்ற புஸ்தகத்தை நாங்களா எழுதினோம்? அல்லது இந்த பக்கம் 8ஆம் பக்கத்தில் இந்த செய்தி இல்லைன்ற அடுத்த பொய்யை எழுந்த சொல்லுங்க. மக்களுக்கு முன்னால் எங்களுக்கு ஸ்கிரீன் வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். புஸ்தகம் கையில் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி விவாதம் சில வேளை உங்களுக்கு இதை முன்னுக்கு நிரூபிக்காத பட்சத்தில் சபையோர்கள் முடிவெடுங்க, அல்லாஹ் பயந்து முடிவெடுங்க. நாங்க கேட்கிற கேள்வி, இவங்க ஆதாரம் முன் வச்சாங்களா? எதுக்கு? நாங்க ஒரு தலைப்பு போட்டிக்கிறோம். உங்களோட புஸ்தகத்துல ஏன் இத்தனை தலைப்பு போட்டிக்கிறீங்க? முதலாவது தலைப்பு என்ன போட்டீங்க? இதோ எழுதப்பட்டிருக்குது. இப்ப இதில் உள்ள அத்தனை தலைப்பையும் இந்த தலைப்புக்கே 2 நாட்கள் விவாதம் செய்வோமா கேட்டார்கள் நண்பர் அப்துல் ராசிக் அவர்கள். மறுக்க மாட்டார்கள். சில நல்ல பண்புகளை காணுகின்றோம். பாவம், தலைவரால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். எனவேதான் பி ஜெயினுல் ஆப்தீனை அழைத்தோம், அல்லது புத்தகத்தை எழுதி அப்பாஸ் அலியை வர சொன்னோம். அத்தனையும் பொய்கள். அதிலே ஒரு பொய், அறிவிற்கு முரண்படுவதை நாம் மறுப்பது என்று எங்கே சொன்னோம் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இதற்கு நீங்கள் பதில் சொல்லி விட்டுத்தான் அடுத்த விடயத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் பதில் சொல்லவில்லை என்ற குற்றச்சாட்டை எப்படி சுமத்துவீர்கள்?
எனவே உங்களுடைய கொள்கை குர்ஆனுக்கு அறிவிப்பாளர் வரிசையை மட்டும் பார்ப்பதாக நினைக்கின்றார்கள். அதெல்லாம் நாங்கள் சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். படிப்படியாகத்தான் சொல்ல வேண்டும். ஒரே நேரத்தில் 1000 வார்த்தைகளை கதைக்க முடியுமா? 1000 கேள்வி என்றால் எங்களாலும் சுமத்தி விடலாம். உங்களால் பதில் சொல்ல முடியாது, நேரம் போதாது. இப்படியான அநீதத்தனமான வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். ஒரு மனிதனுக்கு பதில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வேண்டும். அந்த அடிப்படையில் 2 முக்கியமான கேள்வியை முன்வைத்திருக்கின்றோம். ஒன்று, நீங்கள் ஓதிக்காட்டிய குர்ஆன் வசனத்தில் ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படும் என்று எங்கே இருக்கின்றது? நேரடியாக அந்த குர்ஆன் வசனத்தை வைத்து எடுத்து காட்ட வேண்டும். இரண்டாவது, அறிவுக்கு முரண்படுவதை நாம் மறுக்கவில்லை என்று நீங்கள் சொன்ன பொய். புத்தகத்திலே நாம் பக்கத்தை சொல்லியிருக்கின்றோம். புத்தகம் தேவை என்றால் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு ஏனைய விடயங்களை நீங்கள் கதையுங்கள். நாங்கள் படிப்படியாக வருவோம். சபையினருக்கு இன்றைய தலைப்பை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். 2 நாட்கள் இந்த ஒரு தலைப்புக்கே போதாது என்று ஒத்துக்கொண்டவர்கள் அல்லாஹுக்காக நீங்கள் அடுத்த தலைப்புக்கு இந்த விவாதத்தில் செல்ல வேண்டாம். விருப்பமாக இருந்தால் அதாவது மக்களுக்கு வசதியான, நாங்கள் எப்போதும் தயார். என்ன தலைப்பு வேண்டுமோ நீங்கள் தலைப்பை இடுங்கள், நாங்கள் தயார். கடைசி வரைக்கும் ஹதீஸை மறுக்கின்ற குஃப்ரான கொள்கைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். எனவே திருப்பியும் நாங்கள் கேட்கின்றோம், உங்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதாரம் வையுங்கள். சொன்னார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனுக்கு எதிராக நபி சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது அநியாயத்தை இட்டுக்கட்டக்கூடிய மாபாவிகள், காஃபிர்கள். அல்லாஹ் மீது இட்டுக்கட்டான் யாரு? காஃபிர்கள். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை எவன்லாம் நியாயப்படுத்த வருகிறார்களோ அவள் எல்லாமே அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடிய பாவிகள் நாங்கள் நிரூபித்து வர்றோம். கேள்வி வைத்தோம், வாதங்களை வைத்தோம். வாதத்திற்கு பதில் சொல்லாமல் உங்கள் பிஜே இங்கே ஏன் விவாதத்துக்கு வந்தீங்க? பிஜேயோட விவாதம் சரின்னா அவர்கிட்ட போய் பேசுங்க. இங்கே எதற்கு வந்தீர்கள்? எவனோ ஒருத்தன் புக் எழுதுனானாம், அந்த புக்குக்கு மட்டும் பதில் எழுதிட்டு வந்திருக்காங்க போட்டிருக்கு. கருத்தை நாங்கள் வைக்கின்றோம், விவாதிப்பவர்கள் இங்கே இருக்கின்றோம். எவனோ எழுதிய புத்தகத்திற்கு அவனை நீங்கள் அழைத்தீர்கள், உன்னிடம் தான் பேசுவோம் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு அந்த புக்குக்கு மட்டும் இவங்க பதில் பாட்டு வந்திருக்காங்களாம். நாங்கள் இங்கே இருக்கிறோம், எதுக்கு? இப்போ நானே இங்கே இருக்கும்போது என்னுடைய புக்கிற்கு எதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும்? கருத்தை வைக்கின்றோம், திராணி இருந்தால் கருத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். இப்ராஹிம் நபி பொய் சொன்னாரா? அதுக்கும் குர்ஆனுக்கும் முரண்படக்கூடிய விஷயத்துக்கும் என்னப்பா சட்டம்? நபிகள் நாயகமே இப்ராஹிம் நபி பொய் சொன்னான்னு சொல்கிறார்கள், நீ அதற்கு மாற்றமாக உட்கார்ந்து கொண்டு இப்ராஹிம் நபி 2 அர்த்தத்தில் பேசினாங்களாம். அப்போ நபியை மறுக்கிற காஃபி நீங்கள் தானே? நபிகள் நாயகம் சொன்னாங்க, இப்ராஹிம் நபி 3 பொய் சொன்னாங்கன்னு சொல்லி. அதற்கு நான் இப்போ உள்ள செல்லலை. இவங்க நோக்கம் என்னது? வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் இல்லை. நாங்கள் கேட்டோம், ஏன்பா நல்லவர் அறிவிப்பாளர் நல்லவராக இருந்தால் அது நபி சொன்னது தான் நீங்கள் சொல்றீங்களே. ஹஸ்ஸான் பின் சாபித் ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் வலுப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அவர் ஆயிஷா மேல் அவதூறு பரப்பினாரே, மிஸ்டர் ஆயிஷா மேல் அவதூறு பரப்பினாரே, நல்லவர் என்று பார்த்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள சொன்னானா? கேள்வி எவ்வளவு அற்புதமான கேள்வி. நம்முடைய பார்வையில் நல்லவராக இருந்து விட்டால் அவர் பொய்யே சொல்ல மாட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நம்முடைய பார்வை நல்லவனாக இருந்தால் அவன் தவறே இழைக்க மாட்டான். மறுமை நாளில் நரகத்தில் இறப்பையை கையில் வைத்துக் கொண்டு சுற்றி வருவான். சொர்க்கவாசியை கேட்பார், நீதானே தீமையை தடுத்தாய், ஏன் நரகத்திற்கு வந்தாய்? நான் உங்களுக்கு சொன்னேன், நான் செய்யவில்லை. அப்ப நம்முடைய பார்வையில் கடைசி வரை நல்லவன். அங்க போனா தான் தெரியுது அவன் கெட்டவன் சொல்லி. அப்போ ஒரு நல்லவனாக இருந்து விட்டால் அவன் பொய்யே சொல்ல மாட்டான், தவறே செய்ய மாட்டான் என்று சொல்ல வரைதான் கேட்டோம். அதுக்கு பதில காணும். அப்ப நீங்க எங்க விவாதத்தை எங்க திசை திருப்ப போயிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க வைக்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டோம், இந்த புக்கை காட்டுவோம்னு சொல்லி அந்த புக்குக்கு நாங்க விவாதிக்கிறாங்க இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து கேளுங்க, மந்த புத்திகள் அழகா நிரூபிக்கிறாங்க பாரு. குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் தொண்டக்குழியை தாண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இங்க நிரூபிக்குது பாருங்க. அல்லாஹ் சொல்ற அற்புதமா, அஃபலா யதபருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா? குர்ஆன் என்பதற்கு அல்லாஹ்விடம் வந்த என்பதற்கு எது ஆதாரம்? லவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தால். அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன் என்பதற்கு ஆதாரமே
அல்லாஹ் அல்லாஹ்னு வந்திருந்தா இதுல முரண்பாட்டை கண்டிருப்பீர்கள். அப்ப அல்லாஹ் இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான்? அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தால் முரண்பாடு இருக்காது. அப்ப வஹி ஹதீஸ் என்பது நபி சொன்னது என்பது வஹி, நாங்கள் உளப்பூர்வமா நம்புறோம். அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் நபி சொன்ன அந்த விளக்கம். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வந்தால் முரண்பாடு இருக்காது என்பது குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஹதீஸும் அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்தால் அதில் முரண்பாடு இருக்குமான்னு கேள்வியை சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி கேட்கிறோம். அங்கே குர்ஆன் தானே இருக்கிறது, அங்கே குர்ஆன் தான் இருக்குது. குர்ஆனுக்கு அல்லாஹ் என்ன அளவுகோல் வைக்கிறானோ அது எதற்கும் பொருந்தும். ஹதீஸுக்கும் ஒன்று அல்லாஹ் சொல்றானே, குர்ஆனை படிக்கிறீங்களே தொண்டைக்குழி தாண்ட மாட்டுக்க. நபிகள் நாயகம் அழகா சொல்லி காட்டுறாங்க. நபி என்ற யார் தெரியுமா? வமா உரீது அன் உகாலிஃபக்கும் இலாமா அணுகாக்கும் அணு, எதை நான் தடுக்கிறேனோ அதில் உங்களுக்கு மாற்றமாக நடப்பதை விரும்ப மாட்டேன். நபினா யாரு? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன நபி தான் நமக்கு சொல்லுவாங்க. குர்ஆன் உன்னை தடுத்து விட்டால் அதற்கு மாற்றமாக நபி நடக்க மாட்டார்கள். அப்ப நாங்க தெளிவா சொல்லி காட்டுறோம், அறிவிப்பாளர் நல்லவராக இருந்தாலும் குர்ஆனுக்கு முரணாக வரும் என்று சொன்னால், எந்த விதத்திலும் பதில் சொல்ல முடியாது சொன்னால், குர்ஆனுக்கு முரணாக வந்தாலே மறுக்க வேண்டிய கொள்கை கிடையாது. அது எந்த விதத்திலும் விளக்கம் சொல்ல முடியாது. அல்லாஹ் மேல இட்டுக்கட்டி தான் விளக்கம் சொல்ல முடியும். நாங்கள் அதை கேள்வி கேட்டு சாலிம் எடுத்து வச்சோமே, நீங்க அல்லாஹ் மேல எப்படிலாம் இட்டு கட்டுவீங்க? பதில் சொல்ல வந்தால் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுவீர்கள். இட்டு கட்ட உங்களால் பதில் சொல்ல முடியாது. அடுத்த ஒரு ஆதாரத்தை எடுத்து வைத்தோம், அதுக்கு பதில் சொல்ல வந்தா அல்லாஹ் மேல இட்டு கட்டி காஃபிரா போவீர்கள். நீங்களும் இட்டு கட்டுகிறீர்கள். வெளியே யாரெல்லாம் இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை நபி சொல்றது வாதிக்க வருகிறானோ அவர் அனைவரும் விட்டு கட்டுகிறார்கள். குர்ஆனை மறுக்கக்கூடிய காஃபிர்களாக இருக்கிறார்கள். கேள்வி வைக்கிறோம், நபி சொல்லுவாங்களா? ஆதாரத்தை எடுத்து வைக்கிறோம்ல, வாதிக்க வந்தவங்க பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? ஏன் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறீர்கள்? ஏன் யாரோ எழுதிய புத்தகத்தை கொண்டு வந்து காட்டுகிறீர்கள்? அப்ப தலைப்பு எதுக்கு போட்டீங்க? நாங்க அந்த புக்கை தான் விவாதிப்போம் சொல்ல வேண்டியதானே. உங்க தலைவர் பிஜே, எங்களுக்கு யாரும் தலைவர் கிடையாதுங்க. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி தாங்க மார்க்கம். உங்களை மாதிரி மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர் நாங்கள் கிடையாது. ஹதீஸ்களை நான் கேட்கிறேன், ஹதீஸ்களை அல்லாஹ் உண்டாக்கியதா? அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக இருந்தாலும் ஹதீஸ்களை தூக்கி பிடிப்பீங்களா? குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஹதீஸ்களை எடுக்க வேண்டுமா, அல்லது எவனோ எழுதி வைத்ததை நீ வேதமாக ஏற்பீர்களா? வகை யார் பின்பற்றீங்க? அப்ப நீங்க சத்தியத்தில் இருக்கிறீர்களா அசத்தியத்தில் இருக்கிறீர்களா? கேட்கிற கேள்வி விவாதத்தை கரெக்டா கொண்டு போறோம். நீங்க என்ன செய்றீங்க? தேவையற்ற சம்பந்தமில்லா கேள்வியை நீங்க எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த சபையில் என்ன வாதம் வைக்கிறோமோ, இந்த சபையில் என்ன கருத்தை சொல்கிறோமோ அதற்கு நீங்க பதில் சொல்லுவாங்க. அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வழிகேடர்கள்ட்ட எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதை இந்த விவாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க தரப்பிலிருந்து வெளியே வருது எப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த மதுஹபாதிகள் எடுத்தீங்கன்னு சொன்னால், மதுஹபுகளில் ஆபாசம் இருக்குதா என்று தலைப்பு போட்டு அந்த குப்பைகளை பற்றி பேசினா என்ன சொல்லுவாங்க? அது தலைப்புக்கு அப்பாற்பட்டது, அதை நாம் பேச மாட்டோம்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது தலைப்புக்கு அப்பா, என்னது தலைப்புக்கு அப்பாற்பட்டது நான் கேட்குறேன். இவ்வளோ பெரிய எழுத்தில் போட்டு வச்சிருக்குது, சரியாக திரும்பி படித்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பொய்யர்கள்ன்றதுக்கு ஆதாரம் என்னண்டா முரண்பாடு. என்ன முரண்பாடுன்னு சொன்னால் பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இவங்க பில்டப் தான், எல்லாம் பில்டப். நாங்கள் அப்படி இப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னாங்கண்டா, இந்த தலைப்பு விவாதிக்க நேரம் போதாது, இவர்கள் சம்மதித்தால் இதற்கு பின்னாடி ஒப்பந்தம் போட்டு மீண்டும் விவாதிப்போம்ட்டாங்க. பின்னாடி அவரே சொன்னார், ஒப்பந்தத்தில் வச்சு இவங்க கேட்டாங்க, டைம் போதாது, இன்னொரு நாள் போடுவோமான்னு சொல்லி கேட்டாங்க, ஆனால் மருத்துவம்னு சொல்கிறாங்க. விளங்குதா? இப்போ இவங்க சீன் பில்டப். இன்னொரு நாள் கேட்டோம், ஆமா கேட்டோம் தான், இதுவும் கேட்டோம், சூனியத்தை பற்றி தனித்தலைப்பு போட்டு விவாதிப்போமான்னு கேட்டோம், முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்துக்கிட்டு தலைப்பு போடுவோமா ஒப்பந்தம் போடுவோமா? போட்டதுக்கு முடிவு கட்டும் கொண்டாது, அதுக்கு பின்னாடி அடுத்ததை பார்ப்போம். சரி, அதோட ஆலிம்சாட்ட முன்னுரையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கேட்டதுக்கு பதில் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சகோதரர்களே மனசாட்சிப்படி சிந்தித்து பாருங்கள், கேள்விகளாக அடுக்குறீங்க. மனுஷன் பதில் சொல்லணுமா வேணாமா? எங்களுக்கும் கேள்வி கேட்க தெரியும், நாங்கள் மனசாட்சிப்படி யோசிக்கிறோம், அதான் கேட்காமல் இருக்கிறோம். உங்களை யார் வாப்பா கேட்க வேணாமண்டா? நாங்கள் வேணாமண்டமா? கேளுங்க, முன்னாடி கேளுங்க. கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க, பிடிப்போம் தக்லீதுவாதிகள் அப்படி இப்படி. அவங்க டாக்கல நேற்று கூட ஒரு கலாச்சிட்டாங்களாம் அப்படி போட்டுக்கிட்டு. நான் கேட்குறேன், பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிற்கிறமே, இதில் இருந்து கேள்வி கேளுங்கன்னா இதில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிஜே எழுதினாரு,
நான் பிஜேட தர்ஜுமா தலைப்பா இந்த புக்கு தலைப்பா 8ஆம் பக்கம் பாருங்கள். நீங்க வாசிச்சதுக்கு கீழையும் படிச்சு காட்டுங்க. 8ஆம் பக்கம் பார்க்க சொன்னீங்கல்ல, அடுத்து ஒரு ஹதீஸ் வருது, அதையும் படிச்சு காட்டிருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தலைவரால் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். இதா நான் கேட்கிறேன், டைம் பத்தல, எங்களுக்கு டைமே கிடைக்குதுலன்னு நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். சாலிமுக்கு பதிலங்க, பால் கொடுத்தாங்களா இல்லையா, குடிச்சாங்களா இல்லையா, அதை சொல்லிருங்க. அதே மாதிரி ஹம்சுரலாத்தின் அதை சொல்லிருங்க. மூசா நபி அடிச்சாங்களா இல்லையா, அப்படி அடிக்க முடியுமா முடியாதா சொன்னோம்ல ஒரு ஹதீஸ். மூசா நபி மலக்குல் மௌத்துக்கு கன்னத்துல அரைஞ்சாங்கண்டு உடனே மலக்குல் மௌத் அல்லாட்ட போய் சொன்னாராம், யா அல்லாஹ் யார்கிட்ட போய் நீ அனுப்பிட்ட, செவிட்டுல தந்து அனுப்பிட்டார் எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அல்லாஹ் சொல்லி அனுப்பினா மூசா நபிக்கு வேற ஒரு ஐடியாவை கொடுத்து, மூசா இப்போ கையை வைங்க அப்படி வரையும். நான் கேட்குறேன், இப்படி பேசலாமா? இந்த ஹதீஸுக்கு எங்கே உங்கள்கிட்ட பதில்? அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மிஸ்தகு தெளிவாக எடுத்து வச்சோம். மிஸ்தகு அதே மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித், இந்த 2 பேரையும் அல்லாஹ் பார்த்தானா இல்லை ஆயிஷா மேலே இப்படி சொல்லலாமான்றதை பார்த்தானாண்டு. ஏன் பதிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க? குர்ஆன் வசனத்தை கேட்டீங்க, அதுக்கு தெளிவாக இப்ப பதில் சொல்லிட்டோம். நீங்க கேட்கிற கேள்வியை தாராளமா கேளுங்க, நாங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கிறோம். எங்களுக்கு மனசாட்சி இருக்குதா இல்லையா? உங்களை மாதிரி கேட்க முடியுமா இல்லையா? அடிக்கிட்டு போயிருக்கிறோம். இப்ப இதை விட்டு நகர மாட்டோம். பெருசா கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பல பேர் என்ன செஞ்சோம்னு கேட்டா, இந்த தலைப்புக்கு கூப்பிட்டு வராம என்ன செஞ்சுட்டாங்கன்னா, விசா இல்ல அது இல்லைன்னு ஓடிட்டாங்க. இப்ப கொண்டாந்து உட்கார வச்சதுக்கு பிறகும் உள்ளே வரமாட்டோம். நான் கேட்கிறேன், இந்த புக்கு தானேங்க தலைப்பு. புக்குல நான் கேட்கிறேன், பொருள் அடக்கத்தை படிச்சு காட்டிருங்க. நாங்க இந்த புக்கை தாண்டி எங்களோட வாதம் ஹம்சுரலா அதே மாதிரி பால்குடி சட்டம் இதெல்லாம் இந்த புக்கை தாண்டி வைக்கல. மாஷா அல்லாஹ், தெளிவான ஒரு தடுமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்பது பகிரங்கமாக பதியப்படுகின்றது. ஒரு ஆலிம் கேட்கின்றார், இந்த ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா என்று யாரோ எழுதிய நூலை இங்கு கொண்டு வந்து குறிப்பிடுகின்றார்கள். யாரோ எழுதிய நூலை இங்கு வந்து குறிப்பிடுகின்றார்கள் என்று சிறிது நேரத்திற்கு முன்னரும் சிறிது நேரத்திற்கு பின்னரும் அடுத்த ஆலிம் ஏற்றுக்கொள்கின்றார். புஸ்தகத்தை படியுங்கள், நாங்கள் தான் புஸ்தகம் போட்டோம் என்று அடுத்த ஆலிம் குறிப்பிடுகின்றார். சிந்திக்க வேண்டியது யாருன்றதை எதிர்த்தரப்பு சிந்திச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்குது. சொல்ற ஒரு சபையிலேயாவது அல்லாஹ், இதுதான் வழிகேடின் அடையாளம். முரண்பாடு, கொள்கையின்மை, ஒரு இடத்தில் ஒன்று, ஒரே மேடையில் 5 நிமிஷத்துக்கு முந்தி ஒன்று, 5 நிமிஷத்துக்கு பிந்தி ஒன்று. இதுதான் உங்களோட கொள்கையா? சிந்திங்க. நியாயம் நீங்க காண்றீங்களா? ஒரு ஆலிம் சொல்றாரு யாரோ எழுதின புஸ்தகம் சொல்லி, இன்னும் ஒரு ஆலிம் சொல்றாரு நாங்க புஸ்தகம் போட்டுக்கிறோம் சொல்லி. இதுல எதை ஏற்றுக்கொள்றது? இது மாதிரி தான் குர்ஆன் ஹதீஸ விளங்குறதுல இது என்னுடைய வார்த்தை அல்ல, தரக்குறைவான வார்த்தை பாவிச்சேன்னு யாரும் நினைக்க கூடாது. ஹதீஸ்ல தெளிவாக வந்துட்டது, சுஃபஹாவுல் அஹ்லாம், புத்தி குறைவு, மந்த புத்தி. குர்ஆன் ஹதீஸ தெளிவான நல்ல நோக்கங்கள் இருக்கலாம், நான் மதிக்கிறேன் இவர்களை. அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த கொள்கையை கொண்டு வந்து ஒரு தடுமாற்றம். இந்த கொள்கைக்கு சான்றாக ஒருத்தர் அப்துல்லான்ற ஒருத்தர் ஹதீஸ் கலை, அடுத்த விஷயம் அதை ஞாபகப்படுத்தணும். ஹதீஸ் கலை என்பது அல்லாஹ் இறக்கியதா? மாஷா அல்லாஹ், எப்படி கேள்வி, எப்படி பதில் சொல்றதுக்கு? சுபஹான் அல்லாஹ், ஹதீஸ் கலை அல்லாஹ் இறக்கியதா? ஒப்பந்தம் போடக்கொள்ளையும் சபையில குந்தி கொண்டிருந்தார் கேள்வி கேட்டவர். இங்க அவங்களோட ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடுன்னு எழுதியிருக்குது. தூரத்தில் உள்ள ஆட்களுக்கு விளங்காம இருக்கலாம். காலையில் சில ஆட்கள் வீடியோ போட்டோ பண்ணி நாங்கள் நினைக்கிறேன், நெருக்கி எடுத்து பாருங்க. ஹதீஸ் கலையில் இந்த விதி உண்டு. யார் எழுதினது? நாங்களா? மாஷா அல்லாஹ். அதில் நான் நினைக்கிறேன் எதிர்த்தரப்பு அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றவங்க அதில் போய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அல்லாஹு ஆலம். அவங்க கொண்டு வந்து போட்ட பேனர், அந்த பேனர்ல என்ன இருக்குது? ஹதீஸ் கலை விதியிலேயும் இது இருக்குதாம். பேனர்ல காலையில கொண்டாந்து தூக்குறாங்க, பகலில் அறிஞர் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, ஹதீஸ் கலை அல்லாஹ் இறக்கியதா? இப்படி கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? சுபஹானல்லாஹ்.
இப்படி கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அது உங்களை மாதிரி ஒரு ஆளே பார்த்துக்கொள்ளுங்க. வேற என்ன எனக்கு என்ன சொல்ல தெரியல. இதே போன்றுதான் குர்ஆன் வசனத்தை தவறாக விளங்கினார்கள், பதில் சொல்லவில்லை. பதில் சொல்லிவிட்டு ஏனைய விடயங்களை கதையுங்கள் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கின்றோம். சிம்பிளாக சாதாரணமாக கேட்குறோம், நீங்க பதில் சொல்லுங்க, அறிவுக்கு முரண்படுறதை நாங்கள் மறுக்கணும்னு சொல்ல இல்லைன்ட்டு நீங்க சொன்னீங்க. அதே ஆலிம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, உங்களோட மற்ற ஆலிம் தான் அதை மறுத்தது. யார் போட்ட புஸ்தகம் என்ற புஸ்தகத்தை போட்டவரே ஓடிட்டார் கொள்கையை விட்டு. விளங்கிட்டது, வழிகேடு, நிரூபிக்க முடியாது. பிஜேயை நாங்கள் அழைச்சதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கொள்கையை சொன்ன முதல் மனிதர் தமிழ் உலகத்தில் அவருன்ற தால கூப்பிட்டதை ஒழிய வேறொரு விசேஷமும் இல்லை. அப்படி அவருக்கு இலங்கைக்கு விசா இல்லைன்னு சொன்னால் அவர் சார்பாக புஸ்தகம் எழுதி அப்பாஸ் அலியை வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டோம், வரல. இலங்கைக்கு வந்திருக்கிற நேரம் கடிதம் அனுப்பினோம், பொய்ய சொல்லி ஒரே நாளில் அதில் சில விஷயங்கள் நடந்தது. அதுகள் சொல்றது நோக்கம் இல்லை, உங்களுக்காவது சத்தியம் விளங்க வரும் நோக்கத்துக்காக தான் இங்கே வந்து உட்கார்ந்துக்கிறோம். நீங்கள் என்னத்தை சொல்லிட்டு போங்க. ஏன் புஸ்தகத்தில் நீங்கள் இப்படி தொடராக தலைப்பு போட்டீங்க? எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் கதைக்கோணுமா இருந்தா எங்கேயோ உள்ளத்தை தூக்கி முன்னுக்கு போட்டு நாங்கள் மாஷா அல்லாஹ் இந்த புஸ்தகத்தை படித்து அதுக்கேற்ற முறையில் அடிப்படை விஷயம் ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா அடிப்படை எடுத்துக்கிறோம். இதை உடைச்சா பால்குடி சாலிம்ட ஹதீஸ் என்ன, சூனியம்ட ஹதீஸ் என்ன, நீங்க மறுக்கிற அத்தனையும் உங்களோட குஃப்ரான கொள்கைன்னு மக்களுக்கு தெரிய வரும். அதுக்கு தான் அடிப்படையை பேசுறதுக்கு கூப்பிட்டோம். தெளிவாக குறைஞ்சபட்சம் நீங்க யோசிங்க. அதாவது பாருங்க, இப்ப அதாவது ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் வந்து நாங்க காலையில 10 மணிக்கு தொடங்கினது, ஏறக்குறைய முடிகிற நேரம் இரவு 9 மணி. இந்த தலைப்புல கதைக்கிறதுக்கு வந்து இந்த தலைப்பை தாரத்துக்கு பல மணித்தியாலங்கள் எடுத்தாங்க. பிரச்சனை இல்லை, நான் ஏன் சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, நீங்க உடன்பட்ட தலைப்பு அதுக்குரிய ஆதாரமாக நீங்க புஸ்தகத்துல முதலாவது அந்த குர்ஆன் வசனத்தை வச்சினீங்க. ஆகவே தான் நாங்க தொட்டோம், நாங்க வெளியில போகல. எங்கட நிலைப்பாடு நாங்க நிரூபிப்போம். அதே மாதிரி உங்களோட நிலைப்பாட்டுக்குள்ள ஆதாரம் குர்ஆன் வசனத்தை காட்டிங்க, குர்ஆன் வசனத்துல இல்லை. இப்ப அடுத்த பொய்யை பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம் இவங்க ஹதீஸ் போட்டிக்கிறாங்களாம், அதையும் சேர்த்து வாசிக்கட்டுமாம். நாங்க வாசிச்சிருக்கிறோம், அந்த ஹதீஸை எடுத்திருக்கிறோம், அது சம்பந்தமா ஆய்வு செஞ்சிருக்கிறோம். அந்த ஹதீஸை பற்றிய நிலைமை என்ன நாங்க தகவலோடு இருக்கிறோம். நாங்க தூரம் போவோம் இல்லை, சபைக்கு எங்கட திறமைகளையோ அல்லது நாங்க எப்படியோ நாங்க சொல்றது வெற்றி பெறுன்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அல்லாஹ் சாட்சியா சொல்றோம், நியாயமாக்காதீங்க. உங்கள்கிட்ட நீங்க இப்ப மறுத்தீங்க, உணர்வுகளுக்கு அறிவுக்கு முரண்படுற ஹதீஸை நாங்க எங்கே மறுத்திருக்கின்றோம் கேட்டீங்க, பதில் சொன்னோம். ஒன்றோ தவறுன்னு சொன்னா ஒத்துக்கொள்ளுங்க, நாங்க விட்டுருவோம், அதுக்கு மேல கதைக்க மாட்டோம். ஒரு மனுஷன் ஒரு தவறான வழிகேடான கொள்கையை சொல்லிடலாம், வாபஸ் வாங்குங்க. அப்படி இல்லை, இந்த புஸ்தகத்துக்கு பதில் சொல்லுங்க. அவர் கேட்கிறாரு, ஹதீஸ் கலை அல்லாஹ் இறக்கினதா? அல்லாஹ் இறக்கலன்னு சொன்னா ஒப்பந்தம் போடுற சபையில நீங்க குந்திட்டீங்க, அப்ப உங்களுக்கு இந்த கேள்வி வரலையா? குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்ற நீங்க ஒப்பந்தம் போடுறதுனால உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல என்னன்னு தெரியாது. இன்றைக்கு சபைக்கு வந்த உடனே என்னத்தையாவது கொட்டணும், மைக்கில் என்னத்தையாவது கதைக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். விளங்கிச்சுதா? சூனியம் தலைப்பு நீங்க வந்து முகமது மௌலவியோட தனிய தலைப்பு போட்டுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பிலையும் உங்களுக்கு தைரியம் இருந்தா, நீங்க சத்தியத்தில் இருக்கிறேன்னு சொன்னா கால எல்லை கூட தேவையில்லை. மக்கள்கிட்ட லேசிக்காகத்தான் நாங்கள் ஒரு நாளாக சுருக்கினது. பகிரங்கமா சொல்றோம், உங்களோட தலைமையத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஏற்பாடு செய்யுங்க, எல்லை இல்லாம தலைப்பு போடுங்க. தலைப்பை விட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாம அது இது போற வேலைக்கு வருவானோ. இப்ப நீங்க நிறுவுங்க, குர்ஆனுக்கு முரணாக ஹதீஸ்கள் வரும், நிறுவுங்க. அதுக்குள்ள ஆதாரம் புஸ்தகத்துல வச்சிருங்க, குர்ஆன் வசனம் அதுல ஆதாரம் இல்லை. அதுக்குதான் அக்கு வேற ஆணி வேற பிரிக்க சொன்னோம், பிரிக்கல, பதில் தரல. அறிவுக்கு முரண்படுறத மறுக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க, மறுக்கிறீங்கன்னு உங்களோட புஸ்தகத்தின் ஆதாரம் தந்திருக்குது, ஏன் பதில் சொல்லல? சூனிய விஷயம் தனிய தேவைன்னு சொன்னா. இப்ப நாங்க ஹதீஸுக்கு வருவோம். இவங்க ரெண்டாவது ஆதாரமா கொண்டாந்தாங்க, எதை தெரியுமா? புகாரியில் உள்ள முத்தவாத்திரான ஹதீஸ்கள் எல்லாம் கடாசி போட்டு குப்பலை தூக்கி வீசி போட்டு ஹதீஸ்களை அறிஞர்கள் தெளிவாக சொன்ன உசூல்களை எல்லாம் என்னமோ அந்த வேலியில் உள்ள கம்பை பிடுங்கி போட்டு மாதிரி வீசி போட்டு இவங்க ஹதீஸ் பேர்ல என்னத்தை கொண்டிருக்கிறது? இமாம் ஷவுகானி அவர்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒருவரான அவர் சொல்லுகின்றார், இட்டு கட்டப்பட்ட செய்தி.
மிகச்சிறந்த அறிஞர்களில் ஆய்வார்கள் ஒருவர் இந்த இமாம் ஷவுகானி. அதே போன்று இமாம் இன்னும் ஒரு இமாம் அவர்களுடைய அந்த மௌதுஆத் என்ற நூலிலே ஒரு நூல் தொகுத்திருக்கின்றார், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று. அந்த நூலிலே இட்டுக்கட்டப்பட்டது என்று அடையாளம் காட்டப்பட்ட செய்தி முஸ்னத் அஹ்மதிலே வருகின்றது. இதே அறிவிப்பை இமாம் புகாரி ஆய்வு செய்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி ஆய்வு செய்து சொல்கின்றார்கள் இது ஹதீஸ் அல்ல மௌகூஃப் என்று. இமாம் பைஹக்கி அவர்கள் இதனை உண்மைப்படுத்தி இருக்கின்றார்கள். இமாம் சுயூத்தி அவர்கள் தங்களுடைய நூலிலே எழுதி இதுதான் இதனுடைய உண்மையான நிலை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வளவு சொல்லப்பட்ட ஒரு குப்பையை சபையிலே கொண்டு வந்து அத்தனை மக்களையும் இந்த இருக்குது ஹதீஸ் உங்களுக்கு என்னத்துக்கு? இவங்களுக்கு நினைச்சத்தை மறுக்கிறதுக்கும் நினைச்சத்தை எடுத்து உள்ளுக்கு வச்சு கொள்றதுக்கும் அவங்களுக்கு ஹதீஸ் தரம் என்ன என்று ஆய்வு செய்தால் குறைந்தபட்சம் இவர்களும் நாங்களும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சஹாபியின் கூற்று. ஒரு சில அறிஞர்கள் இதனை இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்கின்றார்கள். இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை வச்சுக்கொண்டு புகாரில் உள்ள ஹதீஸ கடாசு, முஸ்லீமில் உள்ளத கடாசு, புகாரி முஸ்லீம் அபூதா இப்படி பல நூல்கள் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸை தூக்கி வீசி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தான் இவங்களுக்கு அடிப்படை. அது என்னன்றதை அடுத்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சபைக்கு நாங்கள் விளக்குவோம். நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, சபையோர்கள் புரிந்து கொள்வார்கள். இறுதியிலே இன்ஷா அல்லாஹ் ஒரு மனிதருக்காக இந்த ஹிதாயத் கிடைக்க வேண்டும். எங்களுடைய கடமை சத்தியத்தை தெளிவாக சொல்வோம். நீங்கள் ஏனைய மதுஹபுவாதிகள் மாதிரி நினைத்து வந்து உட்கார்ந்து இருக்கலாம், இது அது இல்லை. இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். நீங்கள் எங்கேயோ கால் வச்சிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து உங்களுடைய ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். எதற்கு? குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும் என்று குர்ஆன் வசனம் வைத்தீர்கள் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே சத்தியம் தெளிவாகி கொண்டு இருக்குது. எப்போ எதிர்த்தரப்பு பயான் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, விவாதத்தை விட்டு விரண்டு ஓடுகிறார்களோ, அன்றைக்கே நம்முடைய தரப்பு சத்தியம் என்பது அது வாதங்களை வைத்து ஆதாரங்களை நிரூபணமாகிறது. இப்போ நான் சொன்னேன், ஏன்பா நாங்கள் குர்ஆனுக்கு முரண்பட்டால் நபி சொன்னது கிடையாது, நீங்கள் அல்லாஹ் மேலே இட்டு கட்டி தான் நீங்கள் காஃபிரான காரியம் செஞ்சு தான் நிரூபிக்க முடியும், நாங்கள் வாதங்களை எடுத்து வைக்கிறோம். ஏன்பா அந்த புக்குக்கு நீ பைபிள் எழுதிட்டு வந்து அதங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? கருத்தை எடுத்து வைக்கிறோம்ல, எங்கே முன்னாடி நிரூபித்து காட்டுங்கிறோம். வந்துட மாட்டோம், வந்துடாதீங்க, நான் கோடு போட்டேன், நான் தாண்ட மாட்டேன், நீங்களும் தாண்டிடாதீங்க, நான் என்ன தொகுத்து வச்சிருக்கணும் அதுதான் பேசுவேன். அசத்தை வெளிப்பட்டுட்டா ரஸ்மின் சொன்னார், ஏன்பா அவர் ஏதோ அந்த அப்பாஸ் அலி வெளியே போயிட்டாரா இல்லையா, அவர் என்ன ஹதீஸை அல்ல கொண்டு வந்திருக்கிறாரோ அதைத்தான் நாங்கள் இங்கே வைக்கிறோம், அதைத்தான் நாங்கள் வைக்கிறோம். எங்கள் அந்த புக்கில் நாங்கள் வச்சிருக்கோம், அந்த புக்கில் எழுதப்பட்டிருக்கு, அதைத்தான் அங்கே வைக்கிறோம், பதில் சொல்லுங்கப்பான்னு ரஸ்மின் கேட்காரு. சகோதரர்களே, முரண்பாடு இதை உங்கள் லட்சணம். ரசூல சுஃபஹாவுல் அலாம் சொன்னாங்கல்ல, மந்த புத்தி தெளிவாகுதா? என்ன சொல்கிறோம்? ரசூல் அழகா சொன்னா, குர்ஆனை ஓதுவார்கள் தொண்டக்குழியை தாண்டான்னு சொல்லி. குர்ஆனுக்கு எதிராக இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு வந்து கருப்பாக இருக்குது, பொண்ணு வேண்டாம், விளங்குறதுக்கான தப்பாக எடுத்துடக்கூடாது. பொண்ணு பல்லு நீட்ட மாதிரி பொண்ணு வேண்டாம், பொண்ணு 10 பேரோட தப்பாக நடந்துருக்குறா, அதெல்லாம் அந்த விதனைலாம் கிடையாது. கருப்பாக இருந்தால் பொண்ணு வேண்டாமா சாதாரண பிரச்சனை, பல்லு நீட்டி இருந்தால் பொண்ணு வேண்டாமா சாதாரண பிரச்சனையா, பொண்ணு 10 பேரோட படுத்துருக்குறாப்பா, அதெல்லாம் ஹதீஸ் கலை உசூலில் உள்ளதா, பொண்ணு கூட நிபந்தனை உள்ளதா கொண்டாங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். எப்போ ஹதீஸ் கலை நீ சொல்கிறிய அதெல்லாம் பலவீனமான விஷயங்கள், அதற்கும் அது குர்ஆன் ஹதீஸ் உட்பட்டு சில விதிகள் இருக்குது ஹதீஸ் கலையில். குர்ஆன் ஹதீஸ் உட்பட்டு இருப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை விட மெயின் மேட்ரு எது? குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது குர்ஆன் நாங்கள் நிரூபித்து காட்டுறோம், நபியுடைய வார்த்தை நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். அதுக்கு பதில் சொல்லாமல் இந்த புக்கில் இல்லை அந்த புக்கில் இல்லை, இதெல்லாம் வாதம் கிடையாது. சொல்லுங்கள், சத்தியம் தெளிவாயிடும் உங்களுக்கு. எங்களுக்கு பதில் சொல்ல முடியலை வாப்பா, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் 12 மணிக்கு விவாதத்தை முடிச்சிடுறோம். அடுத்து கேட்குறாங்க ஹதீஸ் கலை விதி. நம்ம கேட்டோம், ஹதீஸ் கலை விதி அல்லாட்டு வந்து தான் கேட்டோம். ஏன் கேட்டோம்? ஹதீஸ் கலை விதி வந்து குர்ஆன் ஹதீஸ் எடுக்கப்பட்டது. குர்ஆன் ஹதீஸ் நாங்கள் ஒரு விதியை முன்வைத்தால் உலகமே அதற்கு எதிராக நின்றாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வகையை பின்பற்றாங்க சொல்கிறோம். லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா அகூனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரை விட நபியை நம்பாதவரை நீ ஈமான் கொண்டவர் கிடையாது. குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து ஒரு விதியை சொல்கிறோம்.
நபி குரானுக்கு எதிராக பேச மாட்டாங்க, நாங்கள் அடிச்சு சொல்கிறோம். ஹதீஸ்கள் இருக்குதான்னு கேட்டால் ஹதீஸ்கள் நாங்கள் காட்டுவோம், தலைப்பில் போட்டிருக்கோம்ல காட்டுவோம், அப்போ உங்களை பதில் சொல்ல முடியாது. குரான் ஹதீஸ் நாங்கள் எடுத்து வைக்கிறோம், உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் நீங்கள் மூமினா காஃபிரா? அல்லாஹ்வுடைய வேதத்தை சொன்னபோது மறுக்கலாமா? அப்பாஸ் ஓடி போயிட்டாரு, ஏன் எங்கள்லேருந்து ஒருத்தர் ஓடி போயிட்டான், உங்கள் கதையை எடுத்துருவோமா, வண்டபாளத்தை எடுத்துருவோமா, நீங்கள் வாதம் வைக்கல, உங்கள் கதை எடுப்போமா? வண்டவாளையில் அமீர ஜமாத்தை ஓடி போயிட்டார், என்னையா பேசுறிய? இதுக்கு இங்கே சபை கொண்டு வராதீங்க. உங்கள் கதையை நாங்கள் எடுத்தால் அதை விட ரொம்ப கேவலமாக இருக்கும். நீங்கள் எதுக்கு விவாதத்துக்கு வந்திருக்கிறீங்கிறதும் மக்களுக்கு வெளி உலகம் தெரியும், உங்கள் வாயால் சொன்ன வார்த்தை. அன்பிற்குரிய சகோதரிகளே, ஏதோ ஒரு ஹதீஸு ஷவுகான் இட்டு கட்டப்பட்டேன்னு சொன்னாராம். சபையில் நாங்கள் எந்த வாதத்தை நாங்கள் எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்கள் ஒரு ஹதீஸை எடுத்து வைத்து ஒரு கருத்தை ஒரு சபையில் நிலைநாட்டுவோம், அந்த ஹதீஸை வைக்காமல் நாங்கள் இங்கே நிலைநாட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை கேள்வி கேட்டோம், பதில் சொன்னீர்களா? சார் நீங்கள் குரானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது நபி சொன்னது கிடையாது நிரூபிப்பதற்காக சாலிம் சம்பந்தமாக செய்தி எடுத்து வச்சோம். ஒரு சஹாபி அம்மா எப்படிலாம் கேவலப்படுத்துறீங்க, ஆயிஷா அம்மாவை எப்படிலாம் கேவலப்படுத்துறீங்க, ஆயிஷா மேலே அவதூறு சொல்லும்போது அல்லாஹ் மறுக்க சொல்கிறான், நீங்கள் அந்த அம்மா மேலே அபாண்டம் சுமத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா பருவ வயதை அடைந்த இளைஞர்களை எல்லாம் சகோதரிகள்கிட்ட பால் குடிக்க அனுப்புனான்னு ஆயிஷா அம்மா மேலே அவதூறு சொல்கிறீங்களப்பா. அவதூறு சொல்கிறவங்களை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி கண்டிக்கிறான்? அந்த மாதிரி சொல்லாதீங்கப்பான்னு சொல்லி ஹதீஸ் எடுத்து வச்சா ஒரு மூமின் பதில் சொல்ல வேண்டாம்? அடுத்து நாங்கள் ஒவ்வொரு மலக்குல் மௌத் எடுத்து வச்சோம், அல்லாஹ் தோத்ததா வருது, அந்த செய்தி நபி சொல்லியிருப்பாங்களா? அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்குது, அது பதில் சொல்ல வேண்டாம்? இது நாங்கள் எவ்வளோ வைத்திருக்கின்றோம், உங்கள்கிட்ட பதிலை காணும். சரி, நீங்கள் வச்ச எல்லாம் நாங்கள் பதில் சொன்னோம், அதுக்காக நாங்கள் இப்படி சொன்னோம். நூக்கிஷல் ஹிஷாப் உத்திப சொன்னாங்களா இல்லையா? யார் துருவி துருவி விசாரிக்கப்பட்டார்களோ அவங்க வேதனைப்படுத்தவா நபி சொன்னாங்க. அதுக்கு நான் விளக்க, நீ தப்பாக விளங்குறீங்கப்பா, நபி முரண்பட்டு பேசவே மாட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னோம்ல, அதை விட்டு அப்படி மறந்துடுறது. அப்போ இங்கே நீங்கள் உங்களுக்கு விளங்குது. அடுத்து அல்லாஹ்விடம் வந்தால் முரண்பாடு இருக்காது, அதுதான் ஆதாரம் நான் விளக்கணும், அதை அப்படி விட்டுட்டு போகிறது. அப்போ என்ன லெவலில் இருக்கா நமக்கு தெரியல, அல்லாஹ் தான் அவங்களுக்கு நேர்வழி காட்ட வேணும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு முடிவதற்குள் சத்தியத்திற்கு வருவார் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து நாங்கள் எடுத்து வைக்கிற வாதத்துக்கு பதில் சொல்லுங்க. அங்கே எவனோ எழுதுனா இங்கே எவனோ அதை நாங்கள் எடுத்து வைத்தால் அதற்கு நாங்கள் என்ன செய்வோம், நீங்கள் வாத வைங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். என்ன ஹதீஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அறிவுக்கு முரண்பட்டால் மறுக்கிறாங்க. நாங்கள் எதை அறிவை வச்சு மறுத்தோம், காட்டு. உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நீங்கள் எடுத்து வை. அறிவுக்கு முரண்பட்டாங்க மறுக்க சொல்லவில்லை, குர்ஆனுக்கு முரண்பட்டால் அது நபி சொன்னது கிடையாதுன்னு சொல்கிறோம். அறிவை வச்சு மறுத்தோங்கிறோம்ல, எடுத்து வை சபையில். நாங்கள் எதை அறிவை வச்சு மறுத்தோம், குர்ஆனை வைத்து அது பொய் என்று சொன்னோமா, அறிவை வைத்து மறுத்தோம், நாங்கள் எடுத்து நிரூபிக்கிறோம். உள்ள வரமாட்டேங்கிறீங்க. அடுத்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை அது மறுக்கப்பட வேண்டும், இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்பதை நாங்கள் அடுக்கடுக்காக நிறுவிக் கொண்டு வருகிறோம். அப்படி அடுக்கடுக்கான சான்றுகளை போட்ட சமயங்கள் எல்லாம் இவங்க புத்திக்கு படாதால் இதை மறுக்கிறாங்கன்னு சொல்லி தான் எதிர்த்தரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதங்கள்லையும் மிக தெளிவாக ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்கக்கூடிய விதத்தில் இந்த குர்ஆனில் இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்துக்கு மாற்றமாக இந்த செய்தி வருகுது, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வோட தூதர் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்களா? ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதரை இந்த உலகத்துக்கு அனுப்பிய நோக்கத்தை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகிற போது துபையின லின்னாஸ், அல்லாஹ் இறக்கியதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதரை அனுப்பியிருப்பதாக அல்லாஹ்வுடைய வேதம் ஒரு விதியை சொல்கிறது. அந்த விதியின் அடிப்படையில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். இப்போ மலக்குல் மௌத்துடைய செய்தியை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டினேன். அந்த மலக்குல் மௌத்துடைய விடயத்தில் ஒரு வானவரை மூசா நபியிடம் அல்லாஹ் அனுப்புகிறான், உயிரை கைப்பற்றுமாறு சொல்லி அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பது உயிரை பறிக்க வேண்டும் என்பது, அனுப்பப்பட்ட நோக்கமே தெளிவாக வருகிறது, உயிரை கைப்பற்றுவதற்காகத்தான் அனுப்பப்பட்டதாக தெளிவாக வருகிறது. இந்த செய்தியோடு தகவலோடு வரக்கூடிய ஒரு மலக்குல் மௌத் எப்படியப்பா அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக திரும்பி வருவார்? அது சும்மா திரும்பி வரவில்லை, அடிபட்டு கண்ணெல்லாம் பிதுங்கி. இப்போ ரோட்டில் ஒரு சிறுவன் போகிறான், மூக்கு வடிச்சு கொண்டு போகிறான், அவனை கூப்பிட்டு இங்கே வாடான்னு சொல்லி புரடியில் 4 சாத்தினா உயிரின்று அழுது கொண்டு போவானா இல்லையா? ஏன்னோ ரோட்டில் மூக்கு வடிச்சுக்கிட்டு போகிற சின்ன பொடியன்னு தான் மலக்குல் மௌத்தை இவங்க நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வச்சு இந்த செய்தியை பார்க்குறாங்க. இதையெல்லாம் தெளிவாக சொல்லி இந்த 4 வசனங்களை எடுத்துக்காட்டி திருமறை குர்ஆனில் இருந்து மலக்குமார் என்று சொன்னால் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீற மாட்டாங்க,
அல்லாஹ் தாலா ஒரு கட்டளை இட்டால் அதுல எந்த குறையுமே அவர்கள் வைக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு இனம்தான் மலக்கு இனம் என்ற செய்தியை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோமே. இதுதான் குர்ஆனுடைய விதி என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறோமே. இவ்வளவு தெள்ள தெளிவாக செய்திகளை குர்ஆன் வசனங்களை அடுக்கியும் கூட இதுக்கு மாற்றமா இந்த செய்தி வருகுதே, இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கிறோம். அந்த புத்தகத்தை தூக்கியே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, அந்த புத்தகத்தில் இந்த செய்தி இருக்குதா இல்லையா? மலக்குல் மௌத்துக்கு மூசா நபி அவர்கள் கன்னத்தில் அறைந்த செய்தி, கண் பிதுங்கிய செய்தி அதுல இருக்குதா இல்லையா? அந்த புத்தகத்துக்கு அந்த செய்தி தானே நாங்கள் முன்னுக்கு வாதமா வச்சிருக்கிறோம். இதுக்கு ஏன் இவ்வளவு நேரமாக இதற்கு பதில் சொல்லாமல் மௌனியாக வாயடைத்து பெட்டிப்பாம்பு அடங்கி இருக்கிறீங்க? இதுக்கு பதில சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இந்த செய்தி மலக்குல் மௌத்துடைய செய்தியில இன்னும் எப்படியெல்லாம் அது முரண்படுகிறது தெரியுமா? மூசா நபி யாரு? ஒரு சாதாரண நபியா? அவரை பற்றி அல்லாஹ்வுடைய வேதமும் நபிகள் நாயகம் அவர்கள் எவ்வளவு பெருசா சிலாகிச்சு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விபரீதம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கே கட்டுப்படாத ஒரு நபி என்ற ஒரு அவதூறை ஒரு இறை தூதர் மீது நீங்கள் சுமத்துகிறீர்கள். இந்த செய்தியை நபி வழி என்று நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா உயிரை பறிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மலக்கை அனுப்புகிறார். அவர் உசுரை எடுக்கத்தான் வந்திருக்கிற அஜிப் ரப்பக், உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்று அந்த மலக்கு சொல்றாரு. அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார், அல்லாஹ் வானவர் வந்திருக்கிறாரு, உசுரை எடுக்க வந்திருக்கிறாரு என்று தெரிந்தும் கூட மூசா நபி அடிச்சு விரட்டுறார் என்று சொன்னால் ஒரு இறை தூதர் இப்படி நடப்பாரா? அல்லாஹ் தஆலா நிசாயினுடைய 64வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய விருப்பப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்காகத்தான் இறை தூதர்களை அனுப்பியிருப்பதாக அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது. அப்ப இதுதான் கட்டுப்படுகிற விதமா? மூசா நபி இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்திருப்பாரா? அது மட்டுமல்ல, கேட்டா சொல்கிறார்கள் மூசா நபி அவர்கள் அந்த ஹதீஸ் செய்தியில் என்ன வருகிறது? மௌத்தை வெறுத்தார்கள், மரணத்தை விரும்பாத மனிதர் என்ற வார்த்தை வருகிறது திருமறை குர்ஆன்ல. தாஹாவினுடைய 83 84 வசனம் அல்லாஹ் மூசா நபியை பற்றி என்ன சொல்கிறான்? வமா அஜலகன் கௌமிக யா மூசா, மூசாவே உன்னுடைய சமுதாயத்தை விட்டு ஏனப்பா அவசரமாக வந்தாய் என்று கேட்டபோது என்ன பதில்? ஒரு நல்ல விஷயம். ஹதீஸ்களை அல்லாஹ்வா இறக்கினான் என்று கேட்டவர் சஹீஹான விதிகளை ஏற்றுக்கொள்ளுவோம் என்ற நிலப்பாட்டுக்கு, சரியான நிலப்பாட்டுக்கு வந்துகிறாரு. நல்லதை நாங்கள் வரவேற்கணும். அந்த அடிப்படையில் முதலாவது குறிப்பாக வரவேற்கிறோம். இனி இவ்வளோ சொல்லக்கூடியவங்க நாங்கள் கேட்ட அந்த சிம்பிளான கேள்விக்கு பதில் சொல்லலையே. நாங்கள் தெளிவாக கேட்டோம். அந்த குர்ஆன் நீங்கள் ஏன்னு சொன்னால் இது நாங்கள் வச்சது இல்லை ஆதாரங்கள். உங்களுக்கு நாங்கள் தலைப்பு 2 தரப்போம். இந்த தலைப்பை போடுறதுக்கு எவ்வளோ தூரம்